பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, மங்களமூர்த்தி காப்பாத்துப்பா. இப்ப இந்த வீட்டுக்கு இது ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. விநாயகர் ரவி தோல்ல உட்காந்துதான் வராரு. இவன் கையால தான் அவரை உட்கார வைக்க போறான். ஆமாமா, இந்த தடவையும் நம்ம விநாயக பெருமான சாஸ்திர சம்பிரதாயம் கொஞ்சம் கூட குறையாம தான் உட்கார வைக்கிறோம். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து விநாயக பெருமான கும்பிடணும். அதுக்கப்புறம் அவருக்கு மகா ஆரத்தி செய்யறோம். நம்மளோட கம்யூனிட்டிஸ்ல பொதுவா நம்ம வீட்டுல தானே இதெல்லாம் பெருசா நடக்கும். ஏன்னா நாம தானே மெயின் ஸ்பான்சர்ஸ். செலிப்ரேஷன்ஸோ ஹெவியா இருக்குமா? ஏன்னா இந்த வாட்டி பெரியப்பா எல்லா செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்காரு. சரிதானே பெரியப்பா? அதுல என்ன சந்தேகம், எல்லாரும் தான் வருவாங்க. விநாயகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அப்படின்னா இந்த வாட்டி 2 மடங்கு கொண்டாட்டமா? 2 மடங்கு சாப்பாடு, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வருவாங்க, எல்லாமே டபுளா இருக்கும். அப்படிதானே? சரியான சோத்துக்கு செத்தவனா இருக்கே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலையறேன் பாருங்க. ஆமாமா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் தானே என்டர்டெயின் பண்ண போறேன். நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்து அவங்க எல்லாரும் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா நாங்க அவங்க கூட டான்ஸ் ஆனாலே மயங்கி விழுந்துருவோம். என்ன? நதிங் இல்ல. இது என்னோட சார்பா உனக்கு சின்ன ஒரு கிஃப்ட். என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்ப. அதை இவன் வாயாலேயே சொன்னான். ஷாலினிய வெறும் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். அவனுக்கு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஷாலினிய விட்டுட்டு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஏய் ஷாலினி, நிலா பாத்துறாத. ஐயோ, உன்னை சொல்லிட்டு நான் பாத்துட்டேன் பாரு. என்னாச்சு ரவி? அது ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமா நிலாவை பார்க்கவே கூடாதான்.
அப்படி பார்த்தா அவங்க தலையில பழி விழுங்குறது ஐதீகம். அதனாலதான் என்ன தடுத்தியா இப்போ? ஆனா இப்ப நீ பாத்துட்டியே, இப்போ உன் மேல ஏதாவது பழி வந்துச்சுன்னா? அது ஓகே. இந்த உத வாங்குறது பழி விழுறதுலாம் நமக்கு பழக்கம் தான். எப்ப பார்த்தாலும் இந்த ஷாலினி பின்னாடி பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. ஏய், என் கூட நாளைக்கு வர போறல? எங்க? நல்லா கேட்டப்போ விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பா நானா. நாளைக்கு நம்ம வீட்டுல விநாயகருக்கு பூஜை பண்ண போறோம்ல, அந்த பூஜை முடிச்சு வேற ஒரு இடத்துக்கு போவோமே. ஞாபகம் இல்ல உனக்கு? வருஷம் போற இடம். நீ கண்டிப்பா வர. சூப்பரா போயிட்டு வரலாம். போலாம் ரவி. நான் சொல்றேன் ரவி. ஐம் சாரி ரவி. எனக்கு இப்பெல்லாம் எதுவும் செய்ய தோண மாட்டேங்குது. அது ஷாலினி, நீ எப்போ இந்த மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சிருந்தா எப்படி சொல்லு? ஐயா என்கிட்ட என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா உனக்கு? உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுமா? இப்ப நீயே சொல்லு, உன்னை எப்படி நான் சந்தோஷப்படுத்த முடியும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன். என்ன வேணும் மட்டும் சொல்லு. அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லலனாலும் நீ என்ன சந்தோஷமா வச்சுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். கரெக்ட் தானே? ஷாலினி, ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது கஷ்டமா இருக்குன்னா அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. பெஸ்ட். என் கூட வா. எங்க? உன் மூடு எப்படி சரியாக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ வா. ரவி, வா. எங்க ரவி? வா, பேசாத வா. ரவி, உங்க 2 பேருக்கும் என் மூஞ்சில கூட முழிக்க பிடிக்காதுன்னு தெரியும். ஏன்னா ஷாலினி விஷயத்துல நான் ஆக்சுவலி இங்க ஷாலினிக்காக தான் வந்திருக்கேன். அவ திங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. இவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ ஷாலினியோட கசின். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இங்க வந்தேன். 2 பேரும் தயவு செஞ்சு ஷாலினியோட திங்ஸ் அவகிட்ட கொடுத்துருங்க. I'll be really thankful. ரவி, கௌரி அக்கா வீட்டுக்கு எதுக்கு? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை இருக்குல்ல வீட்டுல. கௌரி அக்கா வீட்டுக்கு கூப்பிட வேண்டாமா? வா. ஷாலினி, ஐம் சாரி ஷாலினி. அதாவது ஆக்சுவலா சிவா அவருக்கும் ஃப்ரெண்டு தானே. என்னால அவனை வெளியே போன சொல்ல முடியல. அதான். இட்ஸ் ஓகேக்கா. அது உன் திங்ஸ் சிலது என்கிட்ட இருந்தது. அதை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
என் கிட்ட கொடு, ஷாலினி கிட்ட நான் கொடுத்துக்கிறேன். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தேன்ல, அந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. அப்புறம் இதுக்குள்ள உன்னோட ஹேர் கிளிப் இருக்கு. அப்புறம் ஸ்கார்ஃப் எங்க வீட்டுக்கு வரும்போது மறந்து வச்சுட்டேன். அப்புறம் ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்டே கொடு, ஷாலினி கிட்ட நான் கொடுத்துக்கிறேன். கௌரி, நாளைக்கு வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை, அவசியம் வரணும். போலாம் ஷாலினி. சரி, வந்து உட்கார். ஷாலினி, I still love him, Ravi. I still love him. என்னால எப்படி அவனை மறக்க முடியும்? அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது என்னோட ஹார்ட் பீட் அது இதுல இருந்து மீண்டு வரணும் ரவி. இதுல இருந்து வந்தே ஆகணும். I just want to get out of it. நான் இதுல இருந்து வெளியில வரணும். ஷாலினி, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னோட வலி எனக்கு கிடைக்கணும், நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஷாலினி. நம்ம ஒருத்தர் காதலிக்கும் போது அந்த பர்சன் நமக்கு உறுதியா கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது அந்த வலி அதிகமா இருக்கும். It kills you, Ravi. It kills you. அவன் கெட்டவன் எனக்கு தெரியும், அவன் நல்லதே பண்ணலன்னு எனக்கு தெரியும். பட் அவனை உண்மையா உயிருக்கு உயிரா காதலிச்சதில்ல ரவி. என்னோட தப்பு இதுல என்ன இருக்கு? நான் எப்படி ரவி இங்க பாரு. ரவி, நீ எதுக்கு இப்போ? இல்ல ஷாலினி, உன் நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னாலதான் நீ சிவாவை காதலிக்க ஆரம்பிச்ச. தப்பு பண்ணதே நான் தான். நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற ஷாலினி. ஷாலினி, ஐ ப்ராமிஸ் யூ, நீ வேணும்னா பாரு, பழைய ஷாலினிய நான் திரும்ப கொண்டு வருவேன். எல்லாமே சரியாயிடும். ஐ ப்ராமிஸ், உன்னை பழைய ஷாலினியா மாத்தி காட்டுவேன். இந்த சோகம் வலி எல்லாத்தையும் நீ மறக்கணும். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ஷாலினி. பழைய ஷாலினியா சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன். என்ன நம்பு ஷாலினி. ஐ ப்ராமிஸ் யூ ஷாலினி, ஐ ப்ராமிஸ் யூ. போலாமா? சரி வா. அப்போ நீ இன்னும் என்ன காதலிக்கிறியா? அப்படின்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நான் மறுபடியும் உங்ககிட்ட வருவேன் ஷாலினி. ஆனா இந்த முறை வெறுங்கையோட திரும்ப மாட்டேன். உன்னை அடைஞ்சே தீருவேன். தங்கச்சி மேல அவ்வளவு இன்னொன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் எங்க வீட்ல தான் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. And you know what?
ரொம்ப பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க, கியூட்டான பசங்களும் வருவாங்க. யா மேன், ஐ ஜஸ்ட் காண்ட் டு வெயிட். ஞாபகம் இருக்குல்ல லாஸ்ட் இயர் அந்த ராகுல் எந்த அளவுக்கு சுத்திட்டு இருந்தா? அப்புறம் அந்த நிதிஷ், ஓ காட். ராகுல் யாரு? ஓ, அந்த ராகுல சொல்றியா? பாவம், அவன் லாஸ்ட் டைம் என்னோட அட்டென்ஷன் கிடைக்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான். என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் தெரியுமா? ஆனா நான் தான் அவனை கண்டுக்கவே இல்ல. கம் ஆன் நிஷா, அவனை அப்படி எல்லாம் சொல்லாத. நான் என்ன அப்படி பெருசா தப்பா சொல்லிட்டேன்? அந்த பேச்சை விடு, இல்லனா ஜாலி மூட் ஸ்பாயில் ஆயிடும். பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. ஏய் நிஷா, இப்பதானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த சிவா உன்னை ரிஜெக்ட் பண்ணா. ஆனா நீ என்னடான்னா எல்லா பாய்ஸும் உன்னை டேட் பண்ண விரும்புறாங்கன்னு சொல்ற. உன் கூட உன் கார் டிரைவர் இருந்தா போதும், அதுவே பெரிய விஷயம். அந்த டிரைவர் கூட உனக்கு நிலைப்பானான்னு தெரியல. நிஷா, எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியும். What do you mean by this, கிருத்திகா? ஏய் நிஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாரோட கவனமும் உன் சிஸ்டர் மேலதான் இருக்கு. பார்க்கவும் கியூட்டா இருக்கா உன்னோட டிரைவர் கூட. இதனாலயே ஒருவேளை உங்க அக்காவை செலக்ட் பண்ணிடுவான். நீ ஜாக்கிரதையா இரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ரெண்டு பேரும் சேம் டைப் தானே. தேங்க்யூ ரவி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் எப்போ உனக்கு துணையா இருப்பேன். குட் நைட். குட் நைட். எப்படியோ இந்த கஷ்டத்துல ஷாலினி கொஞ்சமாவது சிரிச்சாளே. கடவுளே, நாளைக்கு இந்த வீட்டில் நடக்கிற பூஜையில ஷாலினி மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும். அவ மனசுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த நீ? ரவி என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான் தானே? அவன் தகுதி என்னன்றத நாளைக்கு நான் உனக்கு காட்டுறேன். See you tomorrow then. Bye. ஓகே, பை. ஹே நிஷா, இங்க என்ன பண்ற? நீ பூஜைக்கு வரலையா? எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தேவா, நீ போ. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. I'll be sleeping now. ஓகே. இவ்ளோ பெரிய விநாயகர் சிலையா? இந்த அலங்காரமும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாலகிருஷ்ணா, இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் நீ பிரமாதமா ஏற்பாடு செஞ்சிருக்க இல்ல? காரணம் இருக்குமா? இந்த வருஷத்து விநாயகர் சதுர்த்தி நம்ம ஷாலினி பேர்ல தான் நடக்குது. விநாயகர் எப்பவும் போல நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. கூடவே ஷாலினி மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்தையும் அவர் ஆத்தணுங்கிற நம்பிக்கை. அந்த விநாயகர் உனக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இப்ப உன் கண்ணுக்கு ஷாலினிங்கிற ஒருத்தியை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால வீட்டுல எல்லாரும் பூஜையை முடிச்சிட்டு நேரா இங்க வந்துடுறோம். சரி. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அழைப்பு போயாச்சு. ஒருவேளை யாரையாவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மறந்துடாம அவங்கள கூப்பிட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நேத்து ஏதோ நம்ம வீட்டுல அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆனா நாளைக்கு காலையில அதோட சாயல் யார் முகத்திலையும் கொஞ்சம் கூட நான் பார்க்க கூடாது. நாம எல்லாரும் வழக்கம் போல பக்தியோட சந்தோஷமா இந்த பண்டிகையை கொண்டாடணும். நம்ம குடும்பத்தை பத்தி உலகத்துக்கு காட்டியாகணும். ஆனா பெரியண்ணே, இத நாம பொதுவா பண்றோம். சிவாவும் அவன் வீட்டை சேர்ந்தவங்களும் இங்க வந்தாங்கன்னா வந்தா வந்துட்டு போட்டுமே. சாமி கும்பிட வர்றவங்கள நாம தடுக்க முடியாது. அவங்க சம்பந்தம் முறிஞ்சதுனாலதான் நாம இன்னும் சந்தோஷமா இருக்கோங்கிறத அவங்களுக்கு காட்டணும். நாளைக்கு அவங்க பூஜையில இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி நாம கவலையப்படக்கூடாது. ஆனா பெரியப்பா, இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பிரதீப்ப இந்த பூஜையில கவர் பண்ணி வைக்கணும். என்ன கவர் பண்ணுமா? நான் என்ன பண்ண? வர்றவங்க யாராவது இவன் தான் கடவுள்ட்டு டப்புனு பூஜையை போட்டாங்கன்னா போதும்பா விநாயகா. என் குடும்பம் இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்னன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்.
அப்பா விக்னேஸ்வரா, என் பொண்ணு வாழ்க்கையில வர எல்லா விக்னங்களையும் நீதான் போக்கணும். ரவி, நீ என்னையே ரிஜெக்ட் பண்றல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரிதாக்கா, சரிதாக்கா இங்க வாங்க. என்னம்மா? இந்த ரவி எங்க போனா? அவன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. சரி விடு, அவன்கிட்ட இதை கொடுத்துரு. அவன் என்னன்னு கேட்டானா அப்பா அவனுக்கு பிரசாதம் கொடுத்தாருன்னு சொல்லிடு. அப்புறம் கண்டிப்பா அவனை சாப்பிட சொல்லு. இத ரவிக்கு மட்டும்தான் கொடுக்கணும், சரியா? சரிங்கம்மா. டைம் ஆச்சு. ஓ, ரவி தம்பி, ஆ? பெரியய்யா உனக்காக பிரசாதம் கொடுத்து விட்டாரு. அப்படியா? தேங்க்யூ. மோதகமா? ம். அது சரி, ஷாலினி தூங்கியாச்சா? ஆ, தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். என்ன ஆச்சு எனக்கு? ரவி, நிதானமா ரவி, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? இல்ல, அது தலை பெரிய வாசனை, பெரிய கூட்டம். அட ரவி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். கம், லெட் மீ ஹெல்ப் யூ. அட, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ரவி. உன் பெரிய ரூமுக்கே கூட்டிட்டு போறேன். வா, சரியா? கொஞ்சம் நிதானமா. ஐம் தேர். நோ,
உறவே உயிரே